ஜெயந்தி உலோக் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். அம்மா, உசுருக்குள் கூடு கட்டி உதிரத்தை பாலாக்கி உள்ளத்தில் என்னை தாங்கி இரவு பகல் பாராமல் 10 திங்கள் பக்குவமாய் என்னை சுமந்து இந்த உலகுக்கு கொண்டு வந்தவள் என் தாய். உசுருக்குள் கூடு கட்டி உதிரத்தை பாலாக்கி உள்ளத்தில் என்னை தாங்கி இரவு பகல் பாராமல் 10 திங்கள் பக்குவமாய் என்னை சுமந்து இந்த உலகுக்கு கொண்டு வந்தவள் என் தாய். உன் உறக்கம் இழந்து இடுப்பு வலிதான் பொறுத்து ஈன்றெடுத்த என் தாய் மறுபிறப்பு எடுத்து வந்தவள். உன் உறக்கம் இழந்து இடுப்பு வலிதான் பொறுத்து ஈன்றெடுத்த என் தாய் மறுபிறப்பு எடுத்து வந்தவள். பிள்ளை முகம் பார்த்து பட்ட துன்பம் தான் மறந்து அள்ளி எடுத்து அன்பும் முத்தமிட்டு மகிழ்ந்தவள் என் தாய். பிள்ளை முகம் பார்த்து பட்ட துன்பம் தான் மறந்து அள்ளி எடுத்து அன்பு முத்தமிட்டு மகிழ்ந்தவள் என் தாய். பத்தியங்கள் பல இருந்து பாலூட்டி சீராட்டி என்னை வளர்க்க அவள் பட்ட பாடுகள் தான் எத்தனையோ. பத்தியங்கள் பல இருந்து பாலூட்டி சீராட்டி என்னை வளர்க்க அவள் பட்ட பாடுகள் தான் எத்தனையோ. அன்னை தந்தை இல்லாமல் இவ்வுலகில் எவ்வுயிரும் இல்லை. அன்னை தந்தை இல்லாமல் இவ்வுலகில் எவ்வுயிரும் இல்லை. இப்படி எங்களுக்காக தங்களையே அர்ப்பணித்த இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுக்காக தங்களையே அர்ப்பணித்த இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? ஓடி ஓடி எங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து உருவம் குலைந்து உடல் வாடி உள்ளம் சோர்ந்து நாதியற்று கிடக்கும் தாய் தந்தையரை காப்பது பிள்ளைகளாகிய எங்கள் கடமை அல்லவா? ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்து உருவம் குலைந்து உடல் வாடி உள்ளம் சோர்ந்து நாதியற்று கிடக்கும் தாய் தந்தையரை காப்பது பிள்ளைகளாகிய எங்கள் கடமை அல்லவா? தங்களுக்காக வாழாத ஒரு உறவு தாய் தந்தை அல்லவா? தங்களுக்காக வாழாத ஒரு உறவு தாய் தந்தை அல்லவா? இவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவர்களின் முதுமை காலத்தை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்காதீர்கள். அவர்களின் முதுமை காலத்தை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்காதீர்கள். கடைசி காலத்தை சந்தோஷமாக உங்களுடனே வைத்து பாருங்கள். கடைசி காலத்தை சந்தோஷமாக உங்களுடனே வைத்து பாருங்கள். முதுமையில் அவர்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்? அன்பான வார்த்தைகளும் அரவணைப்பும் தானே. முதுமையில் அவர்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்? அன்பான வார்த்தைகளும் அரவணைப்பும் தானே. எத்தனையோ முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் பிள்ளைகளை நினைத்து கவலையோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் பிள்ளைகளை நினைத்து கவலையோடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையரை கண் கலங்க விடாதீர்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையரை கண் கலங்க விடாதீர்கள். தயவு செய்து அவர்களுக்கு கூழோ கஞ்சியோ எங்களோடு வைத்து கொடுங்கள். தயவு செய்து அவர்களுக்கு கூழோ கஞ்சியோ உங்களோடு வைத்து கொடுங்கள். அதில் கொஞ்சம் அன்பையும் கலந்து கொடுங்கள். அதில் கொஞ்சம் அன்பையும் கலந்து கொடுங்கள். அது போதும் அவர்களுக்கு. முதியோர் இல்லம் வேண்டாம். முதுமையை சந்தோஷமாக கழிக்க ஒவ்வொரு பிள்ளையும் அவரவர் தாய் தந்தையரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். முதியோர் இல்லம் வேண்டாம். முதுமையை சந்தோஷமாக கழிக்க ஒவ்வொரு பிள்ளையும் அவரவர் தாய் தந்தையை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளைப் போலவே முதுமையில் அவர்களும் குழந்தையாகிறார்கள். உங்கள் பிள்ளைகளைப் போலவே அவர்களும் முதுமையில் குழந்தையாகிறார்கள். நாங்கள் காட்டிய வழியை தானே எங்கள் பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள். நாங்கள் காட்டிய வழியை தானே எங்கள் பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள். முதியோர் இல்லம் வேண்டாம். எங்களோடு கூழோ கஞ்சியோ கொடுத்து அவர்களது முதுமை காலத்தை சந்தோஷமாக கழிக்கவும் விடுவோம். முதியோர் இல்லம் வேண்டாம். கூழோ கஞ்சியோ அவர்களுக்கு கொடுத்து அவர்களது முதியோர் காலத்தை எங்களோடு வைத்துக் கொள்வோம். நன்றி. ஜெயந்தி உலோக் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க.